பச்சை பயிரை வச்சு ரொம்ப சிம்பிளாக வேகலாம் எதுவுமே வைக்காமல் நல்லா ஹை ப்ரோட்டீனாக ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பச்சை பயிரை ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது கூட 7-8 பல் பூண்டு, 2 சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு வேக வச்சது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே தண்ணி சுத்தமாக விடாமல் அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சா கூட ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த பச்சை பயிரை வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சும்மாவே அப்படியே போட்டு ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் பிரெட் க்ரம்ஸு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வேணும்னா அரிசி மாவு, இதில் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது எதுவுமே சேர்க்க வேண்டாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே கரெக்டாக தான் வரும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்து சூடாக்கிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி நெய்யில் செய்யலாம், இல்லாட்டி லைட்டாக எண்ணெய் வந்து தெளிச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம முக்கி பொரிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி நம்ம வந்து கைக்குள்ளேயே வச்சு வடை தட்டுற மாதிரி தட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெயாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் கொஞ்சமாக போதும். நான் வந்து இப்போ இங்கே பட்டர் தான் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு உங்களுக்கு நல்ல மொறுன்னு நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை வந்து நம்ம பச்சைப்பயிறு வச்சு பண்ணோன்னு சின்ன பசங்களுக்கு கொடுத்தா நல்லா ஈஸியாக ஏமாற்றிடலாம். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே நல்லா நம்ம வந்து பருப்பு வடை சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அப்போது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.